வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மறுபடியும் சிங்கள சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 26 வருடங்கள் ஆசிரியையாக பணியாற்றிவிட்டு யாட்டல மட்ட பள்ளியில் இருந்து என் தாய் ஓய்வு பெற்றபோது அந்த கிராமத்து மக்கள் பெரிய அளவில் வழியனுப்பு விழா நடத்தினார்கள். எனக்கும் ஓர் அழைப்பிதழ் வந்திருந்தது. மார்ச் 25ஆம் தேதி விழா நடைபெறும் என்றும் பின்னர் குரூப் போட்டோ எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் போகவில்லை. எனக்கு ஓய்வில்லை என்பதால் அல்ல. சில காலம் முன்னர் ஆண்கள் பள்ளியில் இருந்து வீரத்தொங் என்பவர் போது நடந்த இதே மாதிரியான விழாவுக்கு போயிருந்தேன். அப்போது நடந்த அழுகையும் புலம்பலும் இப்போது நினைத்தாலும் குமட்டுகிறது. அம்மாவை வழியனுப்பும் போதும் அது போலவே நிகழும். அந்த முட்டாள்தனத்தை சகித்து கொள்ள எனக்கு திராணி இல்லை. வெள்ளந்தியான கிராமத்து மக்களை அறிவுபூர்வமாக சிந்திக்க தெரியாதவர்கள் என்று நினைத்தேன். அழைப்பிதழை கையில் எடுத்த போதே வழியனுப்பு விழாவில் அம்மா பேச முடியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்து குரல் உடைந்து விம்மக்கூடிய காட்சியும் தோன்றியது. அந்த அபத்தங்களில் கலந்து கொள்ளாமல் இங்கேயே இருந்தது பெரிய வரப்பிரசாதம் அல்லவா என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். இந்த காரணத்தினாலேயே சிங்கள புத்தாண்டு விடுமுறைக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகத்தான் வீட்டுக்கு போனேன். போய் உடை மாற்றிக் கொள்வதற்குள்ளாக அம்மாவும் தங்கையும் கேட்ட முதல் கேள்வியே அந்த விழாவுக்கு நான் ஏன் வரவில்லை என்பதுதான். இப்படியா இருப்ப நீ என்ற அம்மா, யூனிவர்சிட்டி அட்ரஸுக்கே அவங்க இன்விடேஷன் அனுப்பியும் ஏன் வராம இருந்த என்று கேட்டாள். ஆமா, பொடி ஐயா வராததுதான் குறை. நீயும் வந்திருந்தா எல்லாம் சரியா நடந்திருக்கும். நாங்கையும் சேர்ந்து கொண்டாள். ஆமா, அப்படித்தான். வந்திருந்தா எல்லாரோடையும் சேர்ந்து நானும் அழுதிருப்பேன். பின்ன நீ வந்திருந்தா முதல் ஆளா நீ தான் அழுதிருப்ப என்று பதிலடி கொடுத்தாள் நாங்கி. நீ பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசினாலும் எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் அழுதிருப்பேன்னு எனக்கு தெரியும். முட்டாள்தனமா பேசாத. இந்த மாதிரி வழி அனுப்பு விழா எல்லாம் அழுமூஞ்சி பெண்களுக்குத்தான் என்றேன் கோபமாக. என்னுடைய அறிவு முதிர்ச்சியை அவள் அவமதிப்பதாக எண்ணினேன். பெரிய பெரிய புத்தகம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுமே ஐயாவுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து விட்டது என்ற நாங்கி, லீவு முடிஞ்சு திரும்பவும் ஸ்கூலுக்கு போன போதெல்லாம் 2-3 நாளுக்கு வீட்டு பேச்சு தவிர வேற எதையும் பேச மாட்டான். வீடுன்னு சொன்னதுமே கண் கலங்குற ஆள் இவன் என்றாள் நீட்டி முழக்கி. அம்மா, உன் காதுல விழுதுதானே என்றவாறே மேலும் தொடர்ந்தாள். சின்ன பிள்ளைகளா இருந்தப்ப எங்களை நீ பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வந்ததுமே வீட்டை பத்தியே தான் எங்ககிட்ட பேசிட்டு இருப்பான். அம்மா திரும்பி போய்கிட்டு இருப்பாங்க. இந்நேரம் கோயில்ல சாமிக்கு பூ வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருந்தவனுக்கு 26 வருஷம் வாழ்ந்த இடத்தை விட்டு கிளம்புற அன்னைக்கு கூட அங்க வர முடியல. நான் கோபத்தை அடக்கி கொண்டேன். பரிசு இருந்ததால தான் வரலைன்னு சொல்லல என்று எரிந்து விழுந்தவன், அந்த மாதிரி வேடிக்கைகளை என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால தான் வரல என்றேன். வழி அனுப்பி விழாவை விட்டு தள்ளு. புது வருஷத்துக்கு முன்னால யாட்டல மட்டவுக்கு ஒரு தரம் போயிட்டு வரணும். யாரும் துணை இல்லை. உனக்காகத்தான் காத்திருக்க என்றாள் அம்மா. அந்த ஊரை விட்டு வந்தாச்சு. உன் சொந்தக்காரங்க கூட யாரும் இல்ல அங்க. திரும்பவும் அங்க எதுக்கு போகணும் என்றேன் சீற்றத்துடன். இத்தனை வருஷமா நம்ம அண்டை அயலாரா இருந்த மனுஷங்களை புது வருஷத்துல போய் பார்த்துட்டு வருவோமேன்னு தான். என்னால முடியாது. நிறைய வேலை இருக்கு. எல்லா புத்தகங்களையும் எடுத்து வச்சிருக்கேன். உன்னால வர முடியாட்டா என்ன? நான் தனியா போய்க்குவேன். விடிகாலையில யாட்டல மட்டவுக்கு போற ஜீப்ல போயிட்டு வர்றது ஒன்றும் கஷ்டம் இல்ல என்றாள் அம்மா கடுமையாக. அப்போதைக்கு மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. அடுத்த நாள் மதிய சாப்பாட்டுக்கு பிறகு ஊருக்கு போவது பற்றி நாங்கையிடம் பேசிக் கொண்டிருந்தாள். படுக்கை அறையில் அவர்கள் பேசிக்கொண்டது டைனிங் டேபிளில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தவன் காதில் விழுந்தது. இன்னையோட 7 நாளாகுது நாம வந்து. ஒரு தரம் கூட திரும்பவும் என்னால போய் வர முடியல கவலைப்பட்டாள் அம்மா. போடி ஐயாவுக்காக காத்திருந்ததோட பலன் நாங்கி சொல்வதை கேட்டேன். அம்மா, நீயே தனியா போயிட்டு வர்றதுதான் வழி. இப்ப அந்த இடம் எப்படி இருக்கோ, வரப்ப ஹெட்டிகனாவில இருந்து வர டீச்சர்கிட்ட
4, 5 நாளைக்கு ஒரு தடவை ஸ்கூலை திறந்து முன்புறம் இருக்கிற தோட்டத்தையாவது பெருக்கி வைங்கன்னு சொன்னேன். ரப்பர் மரங்கள் இலை உதிர்க்கிற காலம் இது. தோட்டமே இலச்சருகா இருக்கும். ஹெட்டிஹேனா டீச்சருக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லைன்னா நீ சொன்னது மாதிரி நிச்சயம் செஞ்சிருப்பாங்க. பதில் சொன்னாள் நாங்கே. அப்படி செஞ்சா பரவாயில்ல. நாங்க இருந்தப்ப எனக்கு பயந்தே எல்லாரும் ஒழுங்கா வேலை செஞ்சாங்க. இப்பவும் அதே மாதிரி இருக்குமா? ஸ்கூல் கேட்டு கூட ரிப்பேர் பண்ண முடியல. 2 தூணும் உளுத்து போய் இருந்தது. வேலை வெட்ட காளை மாடு வந்ததுன்னா தோட்டமே நாசமாயிடும். அதெல்லாம் இப்ப சரியா இருக்கணும். இந்த உரையாடலை கேட்டபோது ஒரு புறம் வேடிக்கையாக இருந்தாலும் எனக்கு ஆத்திரமாகவும் வந்தது. வரும்போதே ஸ்கூல் தோட்டம் எல்லாத்தையும் இங்கேயே கொண்டு வந்திருந்தா இப்படி கவலைப்பட வேண்டி இருக்காதில்ல என்றேன் நையாண்டியாக. நான் சொன்னதை காதில் வாங்காதது போல அவர்கள் இருவரும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். யாட்டல மட்டவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளில் அடுத்த நாள் மாலையில் அம்மா தீவிரமாகிவிட்டாள். அங்குள்ளவர்களுக்கு என வெற்றிலை கவளிகள் சிலவற்றை எடுத்து வைத்தாள். வெத்தலை மட்டும் போதாது, ஒரு டின் பிஸ்கட்டும் வேணும் ருக்மல் கோடவுக்கு என்று நாங்கியிடம் சொன்னாள். பிராம்பி, நாளைக்கு ரொம்ப நேரம் தூங்கிடாத. விடிகாலை ஜீப்பு பிடிக்கணும். உனன்விட்டியா வரைக்கும் போய் அங்கிருந்து நடந்து போயிடலாம். பக்கத்தில் இருந்த வேலைக்காரியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் அம்மா. உனன்விட்டியாவில் ஏன் இறங்குற என்ற நாங்கி, நேரே யாட்ல மட்டவுக்கு போயிடலாமே என்றாள். முடியாது. அங்கொரு வேளை பாலம் முடிஞ்சு போயிட்டது. உனன்விட்டியா ரோடு வரைதான் ஜீப் போகும். அங்கிருந்து 2, 3 மைல் நடக்கிறது கஷ்டம் இல்லையே. 10 மணிக்குள்ள எட்டல மட்டவுக்கு போயிடலாம் என்று விளக்கினாள் அம்மா. வழியில் ஏதாவது பிரச்சனைன்னா அது தண்டுவனத்தில் இடண்ட தாண்டி போறதுதான். மரம் வரைக்கும் தண்ணி இருந்தா நல்லது. இல்லாட்டி கீழே பார்த்தேன்னா மயக்கம் வந்துடும். எப்படியும் அதை தாண்டி போயிடுவேன். இல்லாட்டியும் மகாஹேனா மூலமா யாராவது ஸ்கூல் பிள்ளைங்க உதவியை வாங்கிக்குவேன். கற்பனையிலேயே தன் பயணத்தை தொடங்கிவிட்ட உற்சாகம் அம்மாவின் குரலில் வெளிப்பட்டது. உன்னன்விட்டியால இருந்து நடக்கிறதுன்னா யாட்டல மட்டவுக்கு 11, 12 மணிக்கு முன்னால போக முடியாது. சலித்து கொண்டாள் பிராம்பி. 12 மணியோ 2 மணியோ நம்ம சொந்த வீடு மாதிரி இருந்து ஊருக்கு போறப்ப எத்தனை மணி ஆனா என்ன? இரவு தூங்குவதற்கு முன் படித்து கொண்டிருந்த என்னிடம் நாங்கி வந்தாள். நாளைக்கு நீ அம்மா கூட போகலைன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அந்த மக்கு பிராம்பியை கூட்டிக்கிட்டு போறேங்கிறாங்க. அவ போனா அவ்வளவுதான். எடண்டாவில விழுந்து கைய காலை முறிச்சுக்க வேண்டியதுதான். நாங்கி கெஞ்சினாள். இது மாதிரி இன்ப பிரயாணம் பண்ணணும்னா அப்படித்தான் ஆகும். அப்படி சொல்லாத. தயவு பண்ணி அம்மா கூட போயிட்டு வா. இது மாதிரியான பைத்தியக்காரத்தனமான பிரயாணத்துக்கு என்னால துணைக்கு போக முடியாது. லீவு முடியறதுக்குள்ள இந்த புத்தகத்தை படிச்சாகணும். நான் போனா நாளைக்கு பூரா பிரயாணத்துல போயிடும். அடுத்த நாள் அந்த களைப்புக்கு ரெஸ்ட் எடுக்கணும். என்னால எந்த வேலையும் செய்ய முடியாம போயிடும். ப்ளீஸ் பொடி ஐயா, எப்படியாவது போயிட்டு வந்துடு மீண்டும் கெஞ்சினாள். என்னால முடியாது. யாரையாவது துணைக்கு அழைச்சிட்டு போகட்டும். பட்டாதான் புத்தி வரும். இப்படி சொல்லிவிட்டாலும் நாங்கி அந்த இடத்தை விட்டு அகன்றதும் அதே யோசனையாக இருந்தது. பாவம் அம்மா. ஒரு காரியத்தை நினைத்தால் அதை முடிக்காமல் விடமாட்டாள் அம்மா. பிராம்பியுடன் போனால் நிச்சயம் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகும் என்றே எனக்கும் தோன்றியது. உள்ளுக்குள் முணுமுணுத்து கொண்டிருந்தாலும் அம்மாவுக்கு துணையாக போவது என்று வேண்டா வெறுப்பாக முடிவு செய்தேன். அடுத்த நாள் விடிவதற்கு முன்னே வீட்டை விட்டு நாங்கள் புறப்பட்ட போதும் 7 மணிக்குத்தான் ஜீப் வந்தது. அம்மாவிடம் 4, 5 பார்சல்கள். எனக்கு இருந்த வெறுப்பால் அவற்றை எடுத்து வர நான் உதவவில்லை. ஜீப்பில் நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம். அம்மா பின் பக்கம் உட்கார நான் டிரைவர் அருகில் அமர்ந்து கொண்டேன். உனன் விட்டியா வரை அம்மா எதுவும் பேசவில்லை. வாயை திறந்தால் எனக்கு கோபம் மேலிடும் என்று எண்ணினாள் போலும். ஹம்மேலியாவில் இருந்து உனன் விட்டியா வரையிலான கப்பி சாலை நெடுகிலும் எழிலான பல சிற்றூர்கள். சாலையின் ஒரு புறம் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், மறுபுறம் தேயிலை தோட்டங்கள், தென்னந்தோப்புகள், அவற்றின் பின்னணியில் சரிந்திருந்த மலைத்தொடர் என்று மிகவும் ரம்யமாக இருந்தது. சாலையின் விளிம்பிலேயே வீடுகள் இருந்தன. வீடுகளின் முன்புறம் இருந்த தோட்டங்களில் மலர் செடிகள் பூத்து குலுங்கின. அத்தோட்டங்களில் பெருக்கிக் கொண்டிருந்த இளம் பெண்கள் மீதும் என் கண்கள் மொய்த்தன. யாட்டல மட்டாவை நெருங்கவும் சாலையின் ஒரு புறம் இருந்த வயல்வெளி மறைந்து ஜென் கங்காவின் நதிக்கரை தொடங்கியது. இயற்கை எழிற்காட்சியினால் என் கோபம் மட்டுப்பட்டிருந்தது.
உனன்விட்டியா சந்தை பகுதியில் இருபுறமும் அங்காடிகள் சூழ்ந்த தூக்கு பாலத்துக்கருகில் ஜீப் நின்றவுடன் சந்தோஷமாக இறங்கினேன். அம்மாவிடமிருந்து சில பார்சல்களையும் வாங்கிக் கொண்டேன். எனது சந்தோஷம் மெல்ல கரைந்தது. போஸ்ட் எஸ்டேட் என்ற அந்த பகுதியில் அடர்ந்த ரப்பர் மர தோட்டங்கள் முன்னர் இருந்தன. இப்போது ஒரு மரம் கூட இல்லாமல் பாலைவனமாக காட்சியளித்தது. தேயிலை பயிரிடுவதற்காக ரப்பர் தோட்டத்தை அழித்து விட்டனர். முட்டையை தலையில் வைத்துக்கொண்டு எட்டி நடை போட்டேன். 11 மணி ஆகியிருந்தது. சூரியன் சுட்டெரித்தது. மணல் சாலையும் சூடு ஏறியது. உடம்பில் வியர்வை வழிந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருவரும் விரைந்து நடந்தோம். ஒரு மைல் நீளமிருந்த போஸ்ட் எஸ்டேட்டின் முடிவில் யாட்டலமட்டா கிராமம் தொடங்கியது. ஒரு மைல் தொலைவு ஒரு காத தூரமாக தோன்றியது எனக்கு. எங்கேயாவது நிழல் இருக்குதே என்றாள் அம்மா. நாங்கள் தண்டுவன எடண்டாவை நெருங்கி இருந்தோம். மலைப்பகுதியில் மழை பெய்திருந்ததால் அம்மா நினைத்தபடியே கால்வாயில் பாதி அளவுக்கு மேல் தண்ணீர் ஓடியது. அம்மாவிடம் இருந்த எல்லா பார்சல்களையும் வாங்கி கொண்டு முன்னாடி நடந்தேன். கைப்பிடியாக இருந்த மூங்கில் கழிக்கு பதிலாக இப்போது பெரிய பாக்கு மர சட்டம் இருந்தது. எனவே எடண்டாவை தாண்டி செல்வது சிரமமாயிருக்கவில்லை. அக்கறைக்கு போனதும் கமரா எதிர்பட்டார். சொந்தக்காரர்களையும் சிநேகிதர்களையும் பார்க்க வர மாதிரி தெரியுதே என்றார். ஆமா ஆமா, எல்லாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட முடியுமா? சிரித்து கொண்டே சொன்னாள் அம்மா. எங்க குடியிருக்கிறனோ அதுதான் எனக்கு வீடு என்றேன் நான் வேண்டுமென்றே. அப்படி சொல்லாத. ஒரு நாளைக்கு நீ பெரிய ஆளா வரும்போது இங்கதான் நீ பிறந்தேன்னு சொல்லி நாங்க பெருமைப்படுவோம் இல்லையா? தொடர்ந்து எதிர்பட்ட எல்லோருமே அதே மாதிரி தான் கேட்டார்கள். பழைய வீட்டை பார்க்க வந்தீங்களா? ரொம்ப வருஷம் வாழ்ந்த இடத்த அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியுமா? பொடி மாகாட்டையா லீவுக்காக ஊருக்கு வந்திருக்காரா? பாலத்துக்கு பக்கத்தில் எதிர்பட்ட கிச்சி மகாட்டையா கேட்டார். நாங்க லெட்டர் போட்டும் நீங்க வரவே இல்லையே. அந்த வழி அனுப்பு விழா குழுவில் அவரும் இருந்தார். முட்டாள்தனமான வெறும் பேச்சாகவே அது எனக்கு பட்டது. எல்லாம் சென்டிமெண்டல் பேர் வழிகள் என்று எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். பேலவட்டாவின் லோகு மகாட்டையாவையும் அங்கே சந்திக்க நேர்ந்தது. இன்னைக்கும் நாளைக்கு வருவீங்கன்னு நேத்திக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படியும் வருஷப்பிறப்புக்கு முன்னாடி வருவீங்கன்னு தெரியும். தூரத்தில் வரும்போதே சந்தோஷமாய் உரத்து கத்தினார். இன்னைக்கு தான் எனக்கு வர ஒழிஞ்சது என்றாள் அம்மா. பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? ஹெட்டிகனாவில இருந்து வர டீச்சர் கிட்ட 2-3 நாளைக்கு ஒரு தரம் போய் சுத்தப்படுத்தி வைக்க சொன்னேன். செய்யறாங்களான்னு தெரியல. அவங்கள நான் பார்க்கவே இல்லை. நீங்க போனதுக்கு அப்புறம் என்னாலேயும் அங்க போக முடியல. நேரா பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா இல்லாட்டி ருக்மல் கோடாவுக்கு போறீங்களா என்று கேட்டவர், பள்ளிக்கூடத்துல தான் இப்ப யாரும் இல்லையே என்றும் சொன்னார். முதல்ல ருக்மல் கோடாவுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் என்றாள் அம்மா. எதிர்பட்டவர்களின் பேச்சுக்களால் அம்மாவுக்கு உற்சாகம் பொங்கியதை கண்டேன். ருக்மல் கோடாவுக்கு போன போது 12 மணி ஆகிவிட்டது. இன்னைக்கு நிச்சயம் வருவீங்கன்னு தெரியும் என்றாள் அக்மி மனாஹாமின். எங்களை பார்த்தவுடன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட நீங்க வர்றீங்களான்னு பார்த்தோம். பொடி மகாட்டையா எப்ப வீட்டுக்கு வந்தாங்க? கை கால் கழுவி விட்டு சாப்பிட உட்கார்ந்தோம். சாப்பிடும் போதும் அக்மி மனாவிடம் ஸ்கூல் பற்றியே அம்மா கேட்டு கொண்டிருந்தாள். ஹெட்டிஹனா டீச்சரை நீ பார்க்கவே இல்லையா? அம்மா கேட்டாள். அவங்க எப்படி போவாங்க? லீவு ஆரம்பிச்சதுமே அவங்க வீட்டுக்காரர் வந்து ஹிக்கடுவாவுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டாரே. நான் அவ்வளவு சொல்லியும் அந்த அம்மாவால லீவுக்கு எங்கேயே இருக்க முடியல. பெருமூச்செறிந்தாள் அம்மா. ஸ்கூல் டீச்சருங்க எல்லாம் இப்ப சம்பளத்துக்கு தான் ஏனா தானோன்னு வேலைக்கு வராங்க. அதுக்கு மேல அவங்க கிட்ட எதுவும் எதிர்பார்க்க முடியல. உங்கள மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யற டீச்சர் எல்லாம் ரொம்ப அபூர்வம் ஆயிட்டாங்க. அந்த பைத்தியக்கார தலைமுறை இப்ப இல்ல என்றேன் நான் எகத்தாளமாக. சாப்பிட்டு முடித்ததும் எனக்கு கண்ணை சுழற்றி தூக்கம் வந்தது. அம்மாவோ ஒரு நிமிடம் தாமதிக்காமல் பள்ளியை நோக்கி விரைந்தாள். இந்த மாதிரி தொந்தரவுல எப்பவுமே மாட்டிக்கிட்டது இல்ல என்று முணுமுணுத்து கொண்டே அம்மாவை பின்தொடர்ந்தேன். அங்கிருந்து பள்ளிக்கு 1/2 மைல் தூரம் இருக்கும். நல்ல வேளையாக சூரியன் உக்ரம் குறைந்து கொஞ்சம் நிழலும் இருந்தது. எனினும் தார் சாலையில் நடப்பது நெருப்பின் மீது நடப்பது போல் இருந்தது. கோயிலுக்கு பக்கத்தில் சாலை திருப்பத்தை அடைந்ததும் பள்ளியின் சுற்று சுவரும் தோட்டமும் கண்களில் பட்டன.
பல நாட்கள் மனித நடமாட்டமே இல்லாமல் இருந்ததை பார்த்தவுடனேயே புரிந்து கொள்ள முடிந்தது. கிட்டே நெருங்கியதும் தான் ருக்கட்டன மரங்களுக்கு இடையே இருந்த கேட் தெரிந்தது. தாறுமாறாக வளர்ந்திருந்த மரக்கிளைகள் சாலையில் நடுப்பகுதி வரை நீண்டிருந்தன. கேட்டுக்கு குறுக்காக இருந்த மூங்கில் கழியை தள்ளியதும் எழுந்த கிரீச் ஒலி ஆளரவமற்ற நிசப்தமான சூழலில் பேரொலியாக இறைந்தது. நாம் போன பிறகு யாரும் வந்து எட்டி கூட பார்க்கல போல இருக்கு. கேட்டுக்கு உள்ளே நுழையும் போதே அம்மா சொன்னாள், தோட்டத்துல புல்லு என்னமா மண்டி கிடக்கு பாரு. புல் மண்டி கிடந்ததுடன் ரப்பர் இலை சருகுகளும் தோட்டத்தில் சிதறி கிடந்தன. பள்ளிக்கூடத்தின் கதவை திறக்கும் போதும் கிரீச்சிட்டது. ஹாலில் டெஸ்குகளும் பெஞ்சுகளும் குவிக்கப்பட்டிருந்தன. விடுமுறைகளின் போது அப்படித்தான் கிடக்கும். காற்று அள்ளி கொண்டு வந்து சேர்த்த குப்பைகளும் இலை சருகுகளும் அங்கேயே சிதறி கிடந்தன. எனக்கோ ஒரு குட்டி தூக்கம் போட்டாக வேண்டும். 2 பெஞ்சுகளை சேர்த்து போட்டு கோட்டை கழற்றிவிட்டு சாயந்தரம் என்னை எழுப்பு என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு படுத்தேன். மல்லாந்து படுத்தபோது பள்ளியின் கூரை கண்ணில் பட்டது. பல இடங்களில் சிலந்தி வலைகள் தொங்கின. 2 சுண்டெலிகள் உத்தரத்தில் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தன. சற்று நேரத்தில் கண் அயர்ந்தேன். 1 மணி நேரம் கழித்து விழிப்பு வந்தது. மிகவும் களைப்பாக இருந்ததால் எழுவதற்கு சோம்பலாக இருந்தது. சுற்றமுற்றும் பார்த்தேன். ஒரு மண் வெட்டியை கொண்டு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள் அம்மா. கட்டாந்தரையில் டங் டங் என்று மண் வெட்டி விழுகிற ஒலி சீராக கேட்டது. இன்னமும் அந்த சுண்டெலிகள் உத்தரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தன. எவ்வளவு ஒட்டடை என்று எண்ணிய போதே சோர்வு மேலிட்டது போல் மீண்டும் கண்கள் சுழற்றின. இந்த இடம் இப்படியா கிடக்கணும் என்று புலம்பிக் கொண்டே அம்மா வேலையை தொடர்ந்தாள். தலையை தூக்கி ஜன்னல் வழியாக பார்த்தேன். சாலைக்கு அப்பால் மலை சாரலில் சூரியன் இறங்கிக் கொண்டிருந்தது. எழுந்திருக்க மனமில்லாமல் மெதுவாக எழுந்து சோம்பலை போக்குவதற்காக அங்கேயே இங்கும் அங்கும் நடந்தேன். அம்மா இன்னும் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள். டங் டங் என்ற மண்வெட்டியின் சத்தம் சூழலின் அமைதியை ஊடுருவி சென்றது. சிறிது நேரம் இப்படியும் அப்படியும் நடந்தேன். பின்னர் கட்டை சுவரில் சாய்ந்து சுற்றமுற்றம் பார்த்தேன். கட்டை சுவரின் கோடியில் அகல் விளக்கு ஒன்றும் அருகில் வாடிய மலர்களும் ஒரு கூடையும் கிடந்தன. இங்கிருந்து புறப்படுவதற்கு முன் அம்மா அந்த விளக்கை ஏற்றி இருக்க வேண்டும் என தோன்றியது. இது என்னம்மா விளக்கு? எது சுவத்தில் இருக்க அதுவா? நாங்க புறப்படுறதுக்கு முன்னாடி சாமிக்கு ஏத்தி வச்ச விளக்கு அது. கூடையில் இருந்த மலர் சருகுகளை கீழே கொட்டிவிட்டு அதே இடத்தில் வைத்தேன். பிறகு அது அங்கேயே கிடக்கக்கூடாது, உள்ளே அலமாரியில் வைக்க வேண்டும் என நினைத்தேன். நானும் தோட்டத்திற்குள் போனதும் பள்ளி கட்டடம் வெறிச்சோடியது. புதர்களாக மண்டி கிடந்த புல்களில் சில நாட்கள் முன்னர் மழை பெய்து தேங்கி நின்ற அடையாளமும் தெரிந்தது. ஒரு மரத்தின் வேரில் அமர்ந்தேன். முன்பு நார்த்தை மரம் மட்டுமே இருந்ததாக ஞாபகம். பூமிக்கு வெளியே வளைந்து கிடந்த மொத்தமான வேர்களை ஏறிட்டேன். நானும் நாங்கியும் குழந்தைகளாக அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து விளையாடிய பழைய நினைவுகள் மேலிட்டன. அதே மரம்தானா? திரும்பவும் பார்த்தேன். 2 கிளைகள் காய்ந்து விட்டிருந்தன. மனித குரல் கேட்காத இடத்தில் பழமரங்கள் செழிக்காது என்று யாரோ சொன்னது நினைவுக்கு வந்தது. எழுந்து அம்மா வேலை செய்து கொண்டிருந்த இடத்துக்கு போனேன். இந்த இடம் இப்படி மாறும்னு யாரு நினைச்சா? எல்லாத்தையும் சரி பண்ண 1 மாசமாவது ஆகும். என்னால இதை பார்த்து சும்மா இருக்க முடியாமத்தான் மண்வெட்டி எடுத்து வேலை செய்யற என்றாள் அம்மா அமைதியாக நின்ற என்னிடம். மணி 5 இருக்குமா? இருக்கும். இந்த பகுதியாவது இப்போ ஓரளவுக்கு தேவலாம். மண் வெட்டியை எடுத்து பள்ளி கட்டடத்துக்குள் வைத்துவிட்டு முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டே முன்பக்க படியில் வந்து அமர்ந்த போது அவள் களைத்து போயிருந்தது தெரிந்தது. அவள் பக்கத்தில் உட்கார்ந்தேன். சற்று நேரம் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. முதல்ல இங்க எப்ப வந்தேன் தெரியுமா? அப்பா இந்த ஒரு கட்டடம் மட்டும்தான் இருந்தது. அமைதியை கலைத்தாள் அம்மா. இந்த சுத்து சுவர் எதுவுமே கிடையாது. நான் இல்லாட்டி எதுவும் வந்தும் இருக்காது. அம்மா பேசிக்கொண்டே போவதை கவனித்தேன். இந்த வராண்டாவை கட்டும்போது செத்து போனாலே உன் அக்கா, அவ என் வயித்துல இருந்தா. சுவரை கட்டுறதுக்கும் அங்க ஒரு சதுப்பு குழி இருந்தது. அதை மூடுறதுக்கும் 3 வருஷம் ஆச்சு. தோ அந்த இடத்துல ஒரு ஆள் உயரத்துக்கு புதர் மண்டி கிடந்தது.
எல்லாத்தையும் சரி பண்ணேன். மறுபடியும் அதே மாதிரி ஆயிடும் போல இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி பெய்த மழையில சுவத்துல வெடிப்பு உண்டாயிருக்கு. அம்மா பேசிக்கொண்டே இருந்தாள். எனக்குள் சொல்ல முடியாத வேதனை பரவியது. இந்த பள்ளி, சுவர்கள், மரங்கள் எல்லாமே என் கண் முன்னாடியே அழிஞ்சிடுமா? எல்லாமே பாழா போய்விடுமா? இதயம் கனத்தது. அவ்வப்போது நிறுத்தினாலும் அம்மா தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு கட்டடம் கட்டி தரைக்கு சிமெண்ட் போடுறப்ப நீ ஓடி ஆடுற சின்ன பையனா இருந்த. அந்த சிமெண்ட் தரையில பதிஞ்ச உன் காலடி தடம் இப்பவும் இருக்கும் பாரு. சிமெண்ட் போட்டு தரை காயாம இருந்தப்ப நாங்க பின்பக்கமா வந்து கதவு திறந்தப்ப நீ ஸ்கூல் ரூம்குள்ள ஓடின என்று சொல்லிக்கொண்டே எழுந்த அம்மா ஸ்கூல் ரூமில் இருந்து தலைமை ஆசிரியை குவார்ட்டர்ஸுக்கு போகும் வாசல் வரை நடந்து போனாள். தோ பாரு, உன் பாதம் பதிந்த தடங்கள் என்று சுட்டி காட்டினாள். டேய், இந்த பக்கம் வான்னு அன்னைக்கு நான் கத்தின போது நீ திரும்பி ஓடி வந்த தடங்கள் இதோ என்ற எதிர் திசையில் இன்னொரு வரிசையான பாத சுவடுகளை காட்டினாள். திரும்பவும் சிமெண்ட் போடுற வரைக்கும் அந்த சுவடுகள் அப்படியே இருக்கும். அந்த பாத சுவடுகளை பார்க்க குனிந்தேன். அவற்றை தொட்டு பார்க்க வேண்டும் போல் இருந்தது. குனிந்து தடவி பார்த்தேன். நுனி பாத பதிவு, குதிகால் பதிவு எல்லாமே இருந்தன. தலையை திருப்பி என் பாதங்களை பார்த்தேன். காதல் வயப்படுவது போல் இனம் புரியாத மகிழ்ச்சி என்னுள் பரவியது. என் பாத சுவடுகள், கடவுளே, இவை என்னுடைய கால் தடங்களா? எனக்குள்ளே வியந்தேன். கண்கள் பனித்தன. புறப்படலாம், நேரமாச்சு வா என்றவாறே படியில் இருந்து எழுந்த அம்மா, அந்த எலுமிச்சை செடியை நம்ம வீட்டுல வைக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு அருந்திடாம வெட்டி எடுக்க முடியுமா பாரு என்றாள். நான் பெயர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு மண் வெட்டியை எடுத்து வந்து வேர்களில் மண் பிடிப்போடு வெட்டி எடுத்தேன். ஒரு பெரிய இலையில் வேரை மூடி கட்டினாள் அம்மா. முகம் கழுவிவிட்டு புறப்படலாம். அம்மாவுடன் கிணற்றடிக்கு போய் முகம் கழுவினேன். குளிர்ந்த நீரை அள்ளி அள்ளி முகத்தில் அடித்த போது புத்துணர்ச்சி உண்டானது. இரு கைகளிலும் நீரை அள்ளி அதில் முகத்தை புதைத்து கொண்டதுடன் மடக் மடக் என்று பலவாய் தண்ணீரும் குடித்தேன். நானும் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், ரொம்ப ஜில்லுன்னு இருந்தாலும் பரவாயில்ல என்றாள் அம்மா. பள்ளியை விட்டு வெளியேறுகையில் அந்த மூங்கில் கழியை திரும்பவும் வைத்தபோது என்னுள் ஆழமான ஒரு வலி ஏற்பட்டது. ஏதோ தொலைந்தது போன உணர்வு, இனி மீண்டும் கிடைக்காதபடி எதையோ இழந்த உணர்வு. அந்தி மயங்கும் நேரமாகிவிட்டது. பள்ளிக்கூடத்தின் தோட்டத்தை விட்டு நீங்கும் வரையில் அமைதியாக நடந்தோம். நான் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டேன், பள்ளியையும் தோட்டத்தையும். எங்க அந்த எலுமிச்சங்கன்னு இப்படி காட்டு. பள்ளிக்கூடம் பார்வையில் இருந்து மறையும் வரை எதுவும் பேசாதிருந்த அம்மா கேட்டாள். என்னிடம் இருந்து வாங்கி அதை இப்படியும் அப்படியும் பார்த்தாள். நல்ல செடி, நம்ம வீட்டுல முன்பக்கம் வச்சா நல்லா வளரும். சாலையின் வளைவில் திரும்பும்போது மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டேன். கிரீம் கலர் பெயிண்ட் அடித்த பள்ளியின் சுவர்கள் மரங்களிடையே தெரிந்தன. அரை மணிக்கும் மேலாக ஜீப்புக்காக காத்திருந்தோம். ஒரு வழியாக ஜீப் வந்தபோது 7 மணி ஆகிவிட்டது. இன்னொரு இளைஞனும் அங்கே காத்திருந்தான். பெட்கோமா வழியாக கொழும்புக்கு போகிறவன் அவன். ஒரு கையில் சூட்கேஸ் வைத்திருந்தான். அவன் போட்டிருந்த வெள்ளை செருப்பு பெண்கள் போடுவது போல் இருந்தது. ஒரு மூதாட்டியும் உடன் இருந்தாள். அவர்கள் பேச்சில் இருந்து அவனை வழியனுப்ப வந்த அவன் தாய் என்று புரிந்தது. அங்கே போனதும் 2-3 நாளைக்கு ஒரு தரம் கடுதாசி போடு, மூதாட்டி சொல்லி கொண்டிருந்தாள். சற்று நேரம் எதுவும் பேசாதிருந்த இளைஞன் கடைசியில் கோபமாக சொன்னான். தபால் இலாக்காவை பணக்காரனா ஆக்குறதுல என்ன பிரயோஜனம்? நீ நினைக்கிற மாதிரி கொழும்பு ஒன்றும் தூரதேசம் கிடையாது. அடிக்கடி எழுதுற அளவுக்கு எனக்கு நேரமும் இருக்காது. அவன் பேச்சை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்தது. ஜீப்பும் வந்தது. 3 பேரும் ஏறிக்கொண்டோம். ஒன்னும் தெரியாத கிராமத்து பொம்பளை என்று ஜீப் புறப்பட்டதும் என்னிடம் சலித்து கொண்டான் அவன். வீட்டுல புறப்பட்டதுல இருந்து நிம்மதியா இருக்க விடல. ஜீப்பின் ஹெட்லைட் சரியாக இல்லை, எனவே மெதுவாக ஊர்ந்தது. சாலை நெடுகிலும் பள்ளங்கள் வேறு. அவற்றில் ஜீப் சக்கரம் விழுந்து எழும்போதெல்லாம் நாங்கள் குலுங்கினோம். அச்சமயத்தில் ஒவ்வொரு தடவையும் எலுமிச்சை செடியின் முட்கள் என் கால்களில் குத்தின. கொஞ்சம் கொஞ்சமாக பயணிகளால் ஜீப் நிரம்பியது. அவர்களில் பலர் எனக்கு தெரிந்தவர்கள். அவர்களில் இருவர் உனன் விட்டியாம் பதிவாளரும் ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரியும் என்னோடு பேசினர். கடைசி ஆண்டு தேர்வுக்கு எவ்வளவு நாள் இருக்கிறது? பதிவாளர் கண்ணியமாக வினவினார்.
இன்னும் 1 வருஷம் இருக்கு. அப்புறம் டாக்டர் ஆயிடுவீங்க. எங்களுக்கு நல்லதா போச்சு என்றவர். இந்த ஊர்களில் பணக்காரர்கள் பல பேரு இருக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டு பிள்ளைகள் யாரும் நல்ல படிப்பு படிக்கல என்றார். என்ன அது எடுத்துட்டு போறீங்க? காலுக்கடியில் இருந்த செடியை காட்டி கேட்டார். எலுமிச்சம் கண்ணா, சாதாரண செடியை எடுத்துக்கிட்டு போறீங்க? ஆமாம், யாட்டலமட்டாவில் இருந்து இதை எடுத்து வரணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. சுவாரஸ்யமின்றி சொன்னேன். அடுத்த நிறுத்தத்தில் இருவரும் இறங்கிவிட்டனர். நானும் ஒரு மூலைக்கு நகர்ந்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்தேன். வீட்டிலேயே இருந்திருந்தா படிக்கிற வேலையை பார்த்திருக்கலாம். இந்த பயணத்தால நேரம்தான் வேஸ்ட். சாயங்காலம் எப்படி முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். அந்த ஞாபகங்களை மீட்டெடுப்பதில் என் மனம் சுருங்கியது. முதிர்ச்சி இல்லாத சிறு பிள்ளைத்தனமான செயலை எண்ணி எனக்கே வெட்கம் ஏற்பட்டது. ஜீப் இப்படியும் அப்படியும் அசைந்த போதெல்லாம் எலுமிச்சை செடி கால்களை பதம் பார்த்தது. ஒவ்வொரு தடவையும் எரிச்சல் மேலோங்கியது. இன்னொரு மூலையில் செடியை வைத்தேன். ஆனாலும் ஜீப்பின் ஆட்டத்தில் அது மீண்டும் என் காலடிக்கே வந்தது. யாரோ இறங்குவதற்காக ஜீப் நின்றது. அதுதான் சமயம் என்று யாருக்கும் தெரியாமல் அச்செடியை தூர எறிந்தேன். வீட்டுக்கு போன போது 8:30 ஆகிவிட்டிருந்தது. தலையை வலித்தது. சுரத்தின்றி போய் படுக்கையில் விழுந்தேன். டைனிங் டேபிளில் நாங்கியுடன் அம்மா பேசுவது காதில் விழுந்தது. அந்த இடமே காடா கிடந்தது. தோட்டத்தில் புல்லும் காடா மண்டி கிடந்தது. அகல் விளக்கும் பூ கூடையும் ஸ்கூல் கட்டடத்திலேயே இருந்தது. எல்லா இடத்திலும் இலையும் குப்பையுமா கன்றாவியா இருந்தது. என்னமா வச்சிருந்தேன் அந்த இடத்தை. எனக்கு ஒரே ஆற்றாமையா இருந்தது. வலியால் துடிப்பது போல் நான் படுக்கையில் புரண்டேன். என்னுடைய மேதாவி படிப்பையும் என்னையும் நான் சபித்துக் கொண்டேன். ஆனால் அம்மாவோ புது தெம்போடு உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.